போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர், சி. தாமஸ் பாண்டியன், அண்ணம்மாள் மற்றும் செல்லசாமி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையருடைய அன்பு பிள்ளைகளே, நாம் கொண்டிருக்கின்ற நட்பு இயேசுவில் அன்னை மரியாளிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்பு அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் கொண்டிருக்கின்ற நட்புகள் எல்லாம் பொன் மீதும் பொருள் மீதும் மண் மீதும் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த நட்புகளால் நாம் சகோதர சகோதரிகளையும் தாய் தந்தையையும் நம்முடைய உறவுகளையும் நம்முடைய நண்பர்களையும் நாம் இழந்து நிற்கின்றோம். எனவே நட்பு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற நட்பு. பாவிகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற நட்பு, மன்னிக்கின்ற நட்பு, அன்பு செய்கின்ற நட்பு, நமக்கு உதவி செய்கின்ற ஒரு நட்பாக கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வரம் வேண்டி நாமும் இயேசுவுடைய நட்பை உண்மையாக கொண்டிருக்கிறோம், அதன்படி வாழ்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவுடைய நட்பை வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியில மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன் இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மர நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் அது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா,
சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளைகளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து என் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடும் உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது, வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, மக்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நாங்கள் விழித்தெழச் செய்வேன். பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களுக்கிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நண்பர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்நாளிலே இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இரண்டாம் உலகப் போர் சமயத்திலே ஒரு நிகழ்வானது நடந்தது. அப்பொழுது போரின் போது குண்டு மழைகள் பொழியப்பட்டன. அப்பொழுது அனைவரும் அந்த குண்டு மழைக்கு பயந்து பதுங்கு குழிகளிலே பதுங்குவதற்காக ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தன்னோடு வந்த ஒரு நண்பர், அவர் அந்த கூட்டத்திலே கால் சிக்கி தடுமாறி கீழே விழுந்து விட்டார். அனைவரும் ஓடி அந்த பதுங்கு குழிகளில் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஒருவர் மட்டும் அவர் சென்று தளபதியை, அந்த படை வீரர்களுடைய தளபதியின் இடத்துல, என்னுடைய நண்பன் என்னோடு வந்து கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் எங்கே விழுந்து விட்டான், அவனை நான் போய் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான். தளபதி சொல்கிறார், எப்படி குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, இதில் நீ போனால் நீனும் இறந்து விடுவாய் என்று சொல்கிறார். எல்லாம் உள்ளே போன பிறகு இவன் மீண்டுமாக அவனை, தன்னுடைய நண்பனை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறான். ஓடி அவன் அடிபட்டு கிடந்ததை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு வருகிறான். வந்த பொழுது இவனும் சில காயங்களோடு வருகிறான். நான் சொன்னேன், நீ கேட்காமல் சென்று விட்டாய், அதனால் நீயும் அடிபட்டு வந்திருக்கிறாய், உன்னுடைய நண்பனும் இறந்து விட்டான் என்று சொல்கிறார். உடனே அந்த காப்பாற்ற சென்ற நண்பன் சொல்கிறான், என் நண்பன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், என்னை பார்ப்பதற்கு நீ நிச்சயமாக கட்டாயமாக நீ வருவாய், உன்னுடைய உயிரையும் விட மேலாக நீ என்னை நேசிப்பாய் என்று சொன்னான். உடனே அந்த தளபதி அவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோடு, உண்மையிலேயே உன் நண்பன் மீது வைத்திருந்த அளவில்லாத ஒரு அன்பை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய். நாங்கள் எல்லாரும் ஓடி வருகிறோம், ஆனால் நீ மட்டும் உன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு நீ போனாய். அதனால் வழியில் உன்னுடைய நண்பன் உன்னிடம் சொன்ன வார்த்தை எங்களுடைய உள்ளத்தை தொட்டதாக இருக்கிறது என்று சொன்னான். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இயேசு நாம் விழுந்து கிடக்கின்ற பொழுதும், நாம் நம்முடைய வாழ்விலே கவலைகளோடு இருக்கின்ற பொழுதும், பிரச்சனைகளோடு இருக்கின்ற பொழுதும் நம்மை ஆண்டவர் இயேசு தேடி வருகிறார். எனவேதான் நாம் ஆண்டவர் இயேசுவை தேடி போகின்ற பொழுதும், அவர் நம்மை தேடி வருகின்ற பொழுதும், நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று நாம் யோசிக்கின்ற பொழுதும் நானே இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நட்பை தான் இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாமும் ஆண்டவரை உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மில் இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். எனவே நாம் உணராத சில வேளைகளில் நாம் வாழ்கின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் என்ன என்ற ஒரு மனநிலை கண்ணோட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையானது பயணமாக்கிவிடும். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்னும் பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறார். கனி தரக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கனி தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று, கனி தரக்கூடிய ஒரு நண்பர்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதிலும் பவுலினுடைய அனுபவமானது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு கனி தரக்கூடியவராக மாறுகிறார், இயேசுவினுடைய ஒரு சாட்சியாக மரிக்கிறார். எனவே அவருடைய வாழ்வு சிந்திக்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களை வேண்டாம் என்ற ஒரு மனநிலையோடு அவர் சென்ற பொழுது, ஆனால் அவருக்கு பார்வையற்ற நிலையில் இருந்த பொழுது அவர் மீண்டும் பார்வை பெற்றவுடனேயே அந்த இயேசுவை தேடி செல்லக்கூடிய கனி தரக்கூடியவராக மாறுகிறார். அதே போல நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற கனிகள் என்ன? ஆப்பிள், திராட்சை இந்த மாதிரியான கனிகளை கொடுப்பதை விட இறைவன் கொடுத்த அவருடைய கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அன்பை கொடுக்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும், தாழ்ச்சியை கொடுக்க வேண்டும்,
பொறுமையை கொடுக்க வேண்டும், அமைதியை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கனிகளை கொடுத்தால்தான் இறைவன் நம்மில் இருக்கிறார், நாமும் நம் இறைவனில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உயிருள்ள இயேசு அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் மட்டுமல்ல, இன்றும் நம்மில் வாழக்கூடியவராக இருக்கிறார். இது முதல் உண்மை. இரண்டாவது, தூய ஆவியாரின் அருகாமை. அவர் நமக்குள் நெருக்கமாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே மூன்றாவதாக, வார்த்தையின் வழியாக நம்மீது அவர் உரையாடல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தம் விவிலியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் நம்மிடம் பேசுகிறார் என்பதை, அந்த அருகாமையை, அந்த உண்மையை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். நான்காவது, பாதுகாப்பு. நம்மை சோதனையிலிருந்து தப்புவிக்க அவர் எப்பொழுதும் நமக்காக தந்தையிடம் மன்றாடுகிறவராக இருக்கிறார். ஐந்தாவது, வலிமை அளிப்பவராக இருக்கிறார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே என் நம்பிக்கை தருகின்ற ஒரு கிறிஸ்துவாக இருக்கிறார். எனவே நாமும் அந்த கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாவுடன் இயேசு கிறிஸ்துவுடைய நட்பு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியா எப்படி இயேசுவின் நண்பராக வாழ்ந்தார்? அவர் இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்திக்கக்கூடியவராக இருந்தார். சிலுவை அடியில் நின்ற பொழுது தன் உயிரையும் கொடுக்க துணிந்த அந்த மேலான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக மாறினார். இன்று விண்ணகத்தில் இருந்தபடி நமக்காக ஓயாமல் பரிந்து பேசக்கூடிய இயேசுவுடனான ஒரு நட்பை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாமும் இயேசுவோடு, அதே அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு நாம் நட்பு கொண்டு வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்று நான் ஒருவருக்கு உதவி செய்கிறேன், அது எனக்கு பிடித்திருக்கிறதற்கு என்பதற்காக அல்லாமல், மாறாக கிறிஸ்து மேல் நாம் கொண்டுள்ள அன்பிற்காக அதை நாம் செய்ய வேண்டும். எனக்கு அப்பா பிடிச்சிருக்கு, அம்மா பிடிச்சிருக்கு என்பதை நாம் சொல்வதை விட, கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பினால்தான் தன் தாயையும் தந்தையும் முழுமையாக அன்பு செய்ய முடியும், இறுதி வரை அன்பு செய்ய முடியும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே இயேசு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு நம்மை அடிமைகளாக பார்க்கவில்லை, நண்பர்களாக பார்க்கிறார். அன்னை மரியாவின் பரிந்துரையால் நாம் இயேசுவின் இதய துடைப்பை அறிந்து அவர் காட்டிய வழியில் ஒருவர் மற்றவரோடு நாம் வாழ வேண்டிய வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணிப்போம், இறை அருளை பெறுவோம், அன்னை மரியாளோடு பயணிப்போம். ஆமென். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயேற்றிடுவார். வந்தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவார், இம்பாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாயேற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இவ்வழி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மை திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்திருந்தார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவொரு ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேறுக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கு திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற உடைய அடியார்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து உமது நட்பில் இவர்கள் என்றும் வாழ வளர ஆசிர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்களுக்காகவும் திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து புது திருமுக ஒளியின் உலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய
புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. நம்முடைய குடும்பத்தின் அவதிக்காகவும் நாட்டின் அவதிக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரேன். எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நண்பர்களுக்காக உயிரை குடிப்பதை விட மேலான அன்பு இல்லை, நட்பு இல்லை என்று சொன்னவர். நம் மீது கொண்ட நட்பினாலும் அன்பினாலும் இவரையே நமக்கு கொடுத்தார். நாமும் பெற்று இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவருடைய அன்பிலே நட்பிலே நாம் நிலைப்போம், பிறரையும் நாம் வாழ வைப்போம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும்
ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரையும் தூய மறைநிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு ஏற்று செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர் சி. தாமஸ் பாண்டியன், அண்ணம்மாள் மற்றும் செல்லசாமி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி